ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, வெளிநாட்டு பயணங்களால் எத்தனை ஒப்பந்தங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டுள்ளார்? வெளிநாட்டு பயணங்களால் எத்தனை ஒப்பந்தங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 36 ஒப்பந்தங்களை இதுவரை மேற்கொண்டிருக்காரு. அதில் அமெரிக்காவில் பார்த்தோம்னா 19, ஸ்பெயினில் 3, ஜப்பானில் 7, ஐக்கிய அரபு அமீரகத்தில் 6, சிங்கப்பூரில் 1 அப்படின்ட்டு மொத்தமாக 36 ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக யார் பதவியேற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா வேங்கடராமன் அப்படின்றவங்க தான் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றிருக்காங்க. சங்கர் ஜிவால் ஓய்வை தொடர்ந்து தான் வெங்கடராமன் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, வருண பகவானை வேண்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற சிந்தி இன மக்களின் பண்டிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜுலேலால் சாலிஹா அப்படின்ற பண்டிகை தான் வருண பகவானை வேண்டி குஜராத் மாநிலத்தில் இருக்க அகமதாபாத்தில் சிந்தி இன மக்கள் கொண்டாடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவின் 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில், அதாவது ஏப்ரல் டு ஜூனில் நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7.8% தான் ஃபஸ்ட்டு காலாண்டில் ஜிடிபியோட வளர்ச்சி. இந்தியாவை இறந்த பொருளாதாரம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் ராகுல் காந்தி தான் இந்தியாவை இறந்த பொருளாதாரம் அப்படின்ட்டு கூறினார். அடுத்து பார்த்தோம்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதை எஸ்சிஓன்னு சொல்லுவோம். அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2001 தொடங்கியிருக்காங்க. அதனுடைய உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் அப்படின்ற நாடுகள் தான் உறுப்பினர்களாக இருக்காங்க. இப்போது சமீபத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சீனாவில் நடைபெற்றிருக்கு. அதனால தான் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை பற்றி பார்க்குறோம். 2001 தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, எந்த மாநிலத்தில் செல்போனில் பயன்படுத்தப்படும் டெம்பர் கிளாஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில் செல்போனில் பயன்படுத்தப்படும் டெம்பர் கிளாஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க நொய்டா அப்படின்ற பிளேஸில் தான் இந்த தொழிற்சாலையை தொடங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.